சென்னை அடுத்த கோவளத்தில் தாவேகா கூட்டணி கட்சியின் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடைபெற உள்ள 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் செய்தியாளர் ஜெயலானி நேரலில் இணைகிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவேகா தோழமை கட்சி ஆலோசனை கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் நட்பு சக்திகள் சந்திப்பு கூட்டம் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தலைமையில் இன்றைய தினம் அவர் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய மற்றும் தோழமை கட்சிகளுக்கான அந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை சரியாக 4 மணி அளவில் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்புக்காக திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் தற்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு தான் வருகை தருவார்கள். இங்கு 4 மணி அளவிற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முதற்கட்டமாக அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் 2 இடதுசாரி கட்சிகள் மற்றும் மதிமுக கட்சி ஆகிய கட்சியின் தலைவர்களை நேரில் சந்தித்து கட்சியின் பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் நேரில் சென்று ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த இதுல பங்கேற்க மாட்டோம், இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். இதற்கான காரணமாக அவர்கள் தெரிவிப்பது, நாங்கள் அரசில் பங்கேற்கவில்லை, நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மட்டுமே ஆதரவு தெரிவித்தோம், வெளியிலிருந்து தான் ஆதரவு தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். நம்மால் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கூட்டணி தோழமை கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக் தாகூர், தமிழ்நாட்டின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணிக் தாகூர் தற்போது வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒட்டுமொத்தமாக அக்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் என அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் மாணிக் தாகூர் பங்கேற்கிறார். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார். அவரை தவிர 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்கள். அந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிபனி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். இதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக 2 பேருக்கு அமைச்சர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 அமைச்சர்களும், குறிப்பாக அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகிய இருவருமே தற்போது இங்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் அனைவருமே வாகனத்தில் வருகை தெரிந்திருக்கிறார்கள். அந்த சோதனை செய்யப்பட்ட அந்த வாகனம் என்பது உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. உள்ளே சென்றதற்கு பிறகாக, தலைவர்களை இறக்கிவிட்டதற்கு பிறகாக அவர்கள் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடியுது. இதே போன்று தொடர்ச்சியாக இதே போன்று அடுத்ததாக விசிக கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையிலும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று மதிமுக கட்சியை சேர்ந்த அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரையிலும் அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் பங்கேற்கிறார். அக்கட்சியின் தற்போது அமைச்சர் பொறுப்பு வைக்கக்கூடிய ஷாஜகான், அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஃபாரூக் மற்றும் அக்கட்சியின் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என 5க்கும் மேற்பட்டவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவித்திருக்கக்கூடிய நட்புறவு சக்திகள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாலும் கூட, இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வை முன்னோக்கி இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை மையப்படுத்தி இந்த சந்திப்பு என்பது இருக்கும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்வைக்க இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில்
கருத்து என்பது இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும், கூட்டணி அமைத்து இந்த இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நாம் சந்திக்க வேண்டும். அதற்கு பிறகாக இந்த இடைத்தேர்தல் ஒருவேளை முன்பாக வந்தால் இடைத்தேர்தலுக்கு பின்பாக வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் கூட்டணி கட்சியான உங்கள் அனைவருக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக ஏற்கனவே தங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு வழங்கிக்கிறோம் என்பதாக சுட்டிக்காட்டி பேச இருப்பதாக நமக்கு ஒரு முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சரியாக 4 மணி அளவிற்காக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் தொடங்கியிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களும் தோழமை கட்சி உறுப்பினர்களும் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். அதற்காக காவல்துறையினருடைய ஏற்பாடை பொறுத்தவரை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது நம் கோவளத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் அளவிற்காக முழுவதுமாகவே காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த சாலை முழுவதுமாகவே ஒரு புறத்தில் பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு ஒரு வழி பாதை அளவிற்காக சாலை என்பது சுருக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய வாகனங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய வாகனங்களை தவிர்த்து மற்ற வாகனங்கள் அனைத்துமே சோதனை செய்ததற்கு பிறகாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். முழுவதுமாகவே குறிப்பாக இந்த கோவளத்தில் இந்த நட்சத்திர விடுதி இருக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாகவே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 நாட்கள் முடிந்ததற்கு பிறகாக தற்போதுவே அந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தாவேகா தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியமைக்காக நன்றி ஜெயலானி.